எவ்ரிவான், இன்னைக்கு நம்மளோட கல்பனா பிளாஸாவில் ரொம்பவே சாஃப்ட் அண்ட் டேஸ்டியான பூரண கொழுக்கட்டை வீட்டில் எப்படி செய்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. முதல்ல நம்மளோட ஸ்டஃபிங் பண்ணுறதுக்காக நான் இங்கே 1 கப் அளவுக்கு துருவன வெல்லம் எடுத்திருக்கேன், 1 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை, 1/4 கப் அளவுக்கு வெள்ளை எள்ளு. இது மூணுத்தையும் நல்லா வறுத்து மிக்சியில் போட்டு நல்லா கொரப்பாக நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா நான் சின்ன சின்ன முக்கியமான டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்ல போகிறேன், கொழுக்கட்டை ரொம்பவே சாஃப்டாக வரத்துக்காக. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸையும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா கொரப்பாக அரைச்சிக்கலாம். அப்போ தான் சாப்பிடும்போது கடிக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு அடுத்ததான் நான் இங்கே 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா நான் கடையில் வாங்கின அரிசி மாவு. ஸோ அதிலே நம்ம கொழுக்கட்டை எவ்வளோ சாஃப்டாக பண்ணுறதுன்றது தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அடுத்ததாக ஒரு பேனில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி, எந்த கப்பில் அரிசி மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தா கொழுக்கட்டை ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் 1 டேபிள் ஸ்பூன் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்ல ஒரு மிக்ஸ்டர் மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. இதை நம்ம கொதிக்க வைக்கிற தண்ணியில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா நம்மளோட கொழுக்கட்டை அந்த அளவுக்கு சாஃப்டாக வரும். மறுநாள் ஆனாலும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி மாவையும் சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலரிக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த மைதா சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அதோட டெக்ஸ்டரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஷைனிங்காக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு விரிசலும் பார்த்திங்கன்னா அந்த கொழுக்கட்டையில் வரவே வராது. கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். நீங்கள் கரண்டிலே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு கலரிங்களோ அந்த அளவுக்கு நம்மளோட கொழுக்கட்டை சாஃப்டாக வரும். ஸோ சில பேர் பார்த்திங்கன்னா கொழுக்கட்டைலாம் எனக்கு சாஃப்டாக தான் வருது, ஆனால் எனக்கு அந்த ஸ்டஃபிங் எல்லாம் வெளியில் வந்துடுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி மைதா போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், ஸ்டஃபிங் உங்களுக்கு வெளியே வரவே வராது. இப்போ இதை மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம உருளைக்கிழங்கு மசிக்கிறதுக்கு மேஷர் வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அந்த மேஷரை யூஸ் பண்ணி நல்லாவே மேஷ் பண்ணி விட்டுக்கிறேன். நம்ம எந்த அளவுக்கு மேஷ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக வரும். அந்த அவுட்டர் மாவு பார்த்திங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்ட் கொழுக்கட்டைக்கு. நீங்கள் எப்போவுமே வீட்டில் பதம் படுத்தி எடுத்த மாவுன்னு நினைக்க வேண்டாம். நம்ம கடை மாவை வச்சு கூட அவ்வளோ சாஃப்ட் அண்ட் சூப்பரான ஒரு கொழுக்கட்டை வீட்டிலே ரெடி பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள் நம்மளோட மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. இங்கே நான் ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துக்கிறேன். நீங்கள் பட்டர் ஷீட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு இதை இந்த மாதிரி லைட்டாக ஃப்ளாட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இன்னொரு பிளாஸ்டிக் ஷீட் வச்சு நல்லாவே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நம்ம கையிலே ப்ரெஸ் பண்ணி விடலாம். ரொம்ப ஹார்டாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டிஃபன் பாக்ஸில் கூட நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்டஃபிங் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஸ்டஃபிங் இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி நம்ம உள்ளே வச்சுக்கலாம். அப்போ தான் நம்மளோட கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா நல்லா குண்டு குண்டாக வரும். ஸோ இப்போ இந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணணும். அண்ட் அதை பார்த்திங்கன்னா நல்லா க்ளோஸும் பண்ணணும். அதுக்கு நான் இங்கே ஒரு கட்டர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த கட்டர் பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம சோமாஸ் எல்லாம் ரெடி பண்ணுவோம் இல்லையா அந்த கட்டர் தான். இது பீஸா கட்டர்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அந்த கட்டரில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு சைடு நீங்கள் அமுக்க வேண்டிய அவசியமும் இருக்காது. அண்ட் அந்த எக்ஸ்ட்ராஸும் பார்த்திங்கன்னா ஈஸியாக ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பரான கொழுக்கட்டை நீங்களும் ரெடி பண்ணலாம். அடுத்ததாக நம்மளோட கொழுக்கட்டை ஸ்டீம் பண்ணுறதுக்காக நான் இங்கே ஒரு கடாயில் கீழே தண்ணி வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு தட்டு, இது பார்த்திங்கன்னா ஜல்லடை மாதிரி இருக்கும் இந்த தட்டு, ஸ்டீம் பண்ணுற தட்டு. ஸோ இது வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு துணி போட்டுட்டு நம்ம வச்சுருக்க கொழுக்கட்டைலாம் வச்சுட்டு கரெக்டாக 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணிவிடுங்க. ரொம்ப நேரம் ஸ்டீம் பண்ணி எடுத்திங்கன்னா கொழுக்கட்டை ஹார்ட் ஆகிடும். ஸோ 10 நிமிஷம் கழித்து பாருங்கள் நம்மளோட கொழுக்கட்டை விரிசலே இல்லாமல் எந்த அளவுக்கு சூப்பராக ரெடியாக இருக்குது. நல்லா குண்டு குண்டாக பார்க்குறதுக்கே சாப்பிடணும் போல் தோணுது இல்லையா.
இது மட்டும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் நான் நட்ஸ் கொழுக்கட்டை, பிடி கொழுக்கட்டை, பால் கொழுக்கட்டை, நிறைய கொழுக்கட்டை ரெசிபீஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ரீசெண்டாக ராகி கொழுக்கட்டை கூட போட்டிருக்கேன். இது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துருங்க. வாழைப்பழத்தில் கூட கொழுக்கட்டை ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வரைக்கும் என்னோடய சேனலை பார்க்காதவங்க கண்டிப்பாக இதெல்லாம் சர்ச் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள் நம்மளோட கொழுக்கட்டை எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. அந்த உள்ளே இருக்கிற அந்த வெல்லம் எல்லாம் வந்து நல்லா மெல்ட் ஆகி அந்த அளவுக்கு நம்மளோட கொழுக்கட்டை சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்மளோட பூர்ண கொழுக்கட்டை ரொம்பவே யம்மி அண்ட் டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கல்பனா பிளாஸாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் த சேனல் ஃபார் அப்கமிங் வீடியோஸ். See you, ta-ta, bye-bye.